வணக்கம். மஞ்சுளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் வந்து 3ds மேக்ஸில் உள்ள மாடிஃபையர் டூலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஷாம்பர்ங்கிற டூலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ 3ds மேக்ஸ். ஓகே, இப்போ நான் ஒரு பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஓகே. ஸோ என்ன சைஸ் வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டைமென்ஷன் வந்து இங்கே லென்த்து வந்து 20, இது 20, இது ஒரு 20னே நான் கொடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம திருப்பி செக்மெண்ட். ஓகேங்களா? இந்த செக்மெண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. ரொம்ப அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து சில சமயத்துக்கு தாங்காமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ செக்மெண்ட் நான் கொடுத்துட்டு இதை நம்ம எல்லா பெருசாக்கிக்குவோம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக புரியும் அப்படிங்கிறது. ஓகே, மூவ் டூலையும் நம்ம எனேபிள் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ மாடிஃபையரில் போயிட்டு ஷாம்பர். ஓகே, இதில் நிறைய மாடிஃபையர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. சில இது வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. நம்ம பேசிக்காக தேவையான இதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷனுக்கு உள்ளது 3ds. ஓகே, நம்ம அனிமேஷன் லெவலுக்கு நம்ம போகிறது கிடையாது. ஆர்கிடெக்ட் ஓரியன்டாக தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பில்டிங் எப்படி வரைகிறதுங்கிறதுக்காக தான், அதுக்கு தேவையானதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஷாம்பர். ஸோ ஷாம்பர்னு கொடுத்தோன்னே இங்கே நமக்கு ஷாம்பர் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதில் போயிட்டு அமௌண்ட் எவ்வளோ வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 1.5 செக்மெண்ட், ஒரு 5 செக்மெண்ட்டு. டென்ஷனை பாருங்கள். நம்ம குறைக்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ். 0 கொடுத்துட்டோம்னா ஷார்ப் கார்னர் வரும். 0.5ங்கும் பொழுது ஆக்சுவலாக ஃபில்லட் வரும். ஓகேங்களா? ஃபில்லட் வரும். ஓகே, 0.5 கொடுத்தீங்கன்னா. இதே வந்து 1 கொடுத்தீங்கன்னா ஷாம்பர் வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த கார்னரை வச்சே வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. குவாட் ஷாம்பர், இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்ட் ஷாம்பர். ஓகே, இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஜூம் பண்ணுறேன். 2க்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதை என்ன தெளிவாக தெரியறதுக்கு இந்த செக்மெண்ட்டை கொஞ்சம் 10ன்னு மாற்றுறேன். ஓகே, என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கார்னர் தெரியும். ஓகே, இதை என்ன நான் ஏற்றுனேன்னா என்ன ஆகணும், 0.5 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆக்சுவலாக 2 கொடுக்கலாம். 2 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஆல் ஷேப்புக்கு வரும். அதனால் நான் 2 கொடுக்கல. ஓகே, இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இதுதான். ஓகே, ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா செலெக்ஷனில் நிறையா இருக்குது. இப்போ 2 செலெக்ஷன் மட்டும் பார்ப்போம். ஃப்ரம் ஸ்டாக் ஆல் வெர்டெக்ஸ். ஓகே, ஆல் வெர்டெக்ஸ்னு கொடுத்தோன்னா பாருங்களேன், டிஃப்ரெண்ட் ஷேப் வருது. இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த இதில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஓகே, ஒவ்வொரு ஜாயிண்ட் நம்ம அங்கே இதாக பிரிச்சிருந்தோம்ல, பாக்ஸில் வந்து நம்ம செக்மெண்ட் பிரிச்சிருந்தோம்ல, அந்த செக்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் நமக்கு ஷாம்பர் ஆகி வரும். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நம்மளால் ஷாம்பர் பண்ணிக்க முடியும். இதில் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சில ஆப்ஷன்ஸ் வந்து இப்போதைக்கு நமக்கு சரி வராது. ஓகேங்களா? அதை நம்ம பின்னாடி பார்த்துக்குவோம். ஸோ ஓப்பன் ஷாம்பர்னால் எந்த இடத்துல ஷாம்பர் ஆனிச்சோ அந்த இடத்துலலாம் ஓப்பன் ஆகிடும். வேறு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ இதே வந்து நான் வந்து ஃப்ரம் ஸ்டாக்குன்னு கொடுக்குறேன். எந்த இடத்துல ஷாம்பர் இருக்கோ அந்த ஏரியா ஃபுல்லாக நமக்கு ஓப்பன் ஆகி வரும். ஓகே, இதே குவார்டரும் கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த வித்தியாசமும் தெரியாது, ஏன்னா ஓப்பனில் இருக்குது. ஓகே, ரைட்டுங்களா? ஸோ இதே வந்து நம்ம ஓப்பன் ஷாம்பரை இது பண்ணிடுவோம். அடுத்த ஆங்கிள் என்ன வேணும், இதை வந்து நான் வந்து 45ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஆங்கிள் 45. இங்கே பாருங்க. ஓகே, இங்கே என்ன ஆங்கிள் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே மாறும். மினிமம் ஆங்கிளும் அதே மாதிரி மாறும். நான் இதில் இங்கே கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா எனக்கு கொஞ்சம் சிஸ்டத்தில் ப்ராப்ளம் வருங்கிறதுனால நான் கொடுக்குறதுல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? மினிமம் ஆங்கிளும் கொஞ்சம் ஏற்றி பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே, பார்த்தீங்கன்னா மினிமம் ஆங்கிள் தூக்கணுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஷாம்பருங்கிறது. ஓகே, ஸோ இந்த ஷாம்பரை வச்சு இப்போ எனக்கு சோஃபாலாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா சோஃபாவோட கார்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஷாம்பர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த இதை கூட நம்ம இதில் ரெடி பண்ணிக்க முடியும்.
ரைட்டுங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுங்களா? ஸோ இந்த வீடியோ பற்றி எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் நாங்கள் சர்டிஃபிகேட் கோர்சஸும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் எடுக்கிறோங்கிறத நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதிலே கீழே வெப்சைட்டும் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த வெப்சைட்லேயே போய் நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா அப்பப்போ வந்து நிறைய கோர்சஸ் நாங்கள் ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த கோர்ஸ் வந்து வித் சர்டிஃபிகேட் அண்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியலோடு கொடுக்குறோம். ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் இப்போ அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருப்போம். 2 நம்பர் இருக்குது. 2மே வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், காலும் பண்ணலாம். ஓகேங்களா? பண்ணிங்கன்னா அந்த கோர்சஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நன்றி.